5 வயசுலேருந்து 10 15 வயசு பசங்க உணவு வழிமுறைகள் வெளியே நான்வெஜ் எடுக்காதீங்க. சில முட்டை கூட பிரச்சனை அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. வீட்டில் அது ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, அந்த ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது அவங்க சொல்ல போகிறாங்க. அந்த வழிமுறைகளை நான்வெஜ்ஜை கோழி இதெல்லாம் கொஞ்சம் சில நோய்கள் வருது. அந்த நோய்கள்லாம் வரதுனால நமக்கு அது படுறதுனால இந்த பிரச்சனை நிறைய காப் சம்மந்தப்பட்டது வரும். இந்த காப் சம்மந்தப்பட்ட தவிர்க்கிறதுக்கெலாம் நமக்கு சூப் சம்மந்தப்பட்டது, மிளகு ரசம், அது இல்லாமல் நீர் வரத்துக்கு கொஞ்சம் வயசானவங்களாம் நீர் வரத்து காய்கறியை சாப்பிடும். நீர் வரத்து காய்கறிகள் சாப்பிட சொல்ல அவங்க நல்ல பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு புடலங்காய், பீர்த்தங்காய், சொரக்காய் இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் கிட்னிக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிடும். ஏன்னா உடம்பு ட்ரை ஆகிடும். இது மாதிரியா சாப்பிட்றப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். 3வது எதிர்நோக்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்குது. ஸோ மக்கள் அனைவரும் இதில் ஆல் இந்தியா ஃபுல்லாகவே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எதிர்க்கக்கூடிய நிலைமை நம்ம இருக்குது. சின்ன சின்ன பசங்களுக்கு உணவு வழிமுறையில் பட்டியல் போட்டு செஞ்சிங்கன்னா இந்த பசங்களை காப்பாற்றலாம், நீங்கள் காப்பாற்றிக்கலாம்.